ஒரு பொதுவெளியில் போயிட்டு பேசிட்டு வரோன்னா வீட்டில் இருக்கிற மகன்கிட்டையும் மகள்கிட்ட என்னப்பா பேசுனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும்ல. இல்லை பேசுறது நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ அவங்களே வந்து அதை பார்ப்பாங்கன்னு தானே சார் இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ அதுவே தேவையில்லாமல் நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்களேங்கிற எண்ணம் கூட இல்லை. அப்போ அது இந்த மனநிலை எவ்வளோ ஒரு தவறான மனநிலை. ஏன்னா இப்போ ஜோசப் விஜய் பேசினார்ல, என்ன கவர்ச்சிங்கிற நான் என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைக்கான அர்த்தம் புரியுது இல்லை நம்ம. அது எவ்வளவு கொச்சை கேவலம். அது தமிழக மக்களுடைய பார்வை ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து ஆபாசமாக பேசினார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதில் என்ன தப்புன்னு கேட்குறான் அவங்க கட்சிக்காரன். அப்போ இது ஒரு பயம் கிரியேட் பண்ணுமா சார் மக்களுக்கு நடுவில்? இனிமேல் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்றது ஒரு பயம் கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இது பண்ணுவாங்க. நிச்சயமா அதுதான் காரணம். இப்போ கைது கூட வேண்டாம், ஒரு வழக்கு தொடுத்து அதை அரசு நடத்திக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். ஆனால் மணிப்பூரில் வந்து 2 இளம்பெண்கள் நிர்வாணப்படுத்தி ரோட்டில் ஓட வச்சாங்க. பின்னாடி செய்தி வந்துச்சு அவங்க பலாத்காரப்படுத்தி கொல்லப்பட்டாரு. குஷ்பு எதுவும் பேசுனாங்களா? மல்யுத்த வீராங்கனைகளை வந்து ஒரு எம்பி இப்போ அவர் விடுதலை ஆகிட்டார். ஆனால் அவர் மேலே தொடர்ந்து எத்தனை வட குற்றம் எதுவும் பேசுனாங்களா? இவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா அது இதனால நமக்கு சாதகமா பாதகமா அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துல திருசா அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்றது. தவேக்காரங்க தான் நிறைய அந்த மாதிரி இல்லாத விஷயங்கள்லாம் போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அதை வந்து இவங்க கொள்கை ரீதியாக எடுத்திருக்காங்க போல இருக்கு திமுக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். காலையில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உதயநிதி அவர்கள். ஏன்னா நேற்று அவர் தஞ்சாவூர்ல அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்க கூடாது. முக்கியமா வந்து இது நேஷனல் மீடியா லெவல்ல வந்து அவர் பேசின ஒரு வார்த்தை ரொம்பவே வந்து வைரல் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். பட் அந்த கைது நடவடிக்கையே வந்து ரொம்ப தாமதமாக்கி ரொம்ப அவங்க வீட்டில் வந்து இருங்க அவர் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்தோம் சார். நீங்க என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு நமது கண்டனங்கள். முதல் விஷயம் அதான் சொல்லணும். அந்த மாதிரி தரக்குறைவான ஒரு விஷயத்தை பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால இவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி பொதுவெளியில் இப்படி பேசுவது அப்படிங்கிறது மிக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கோர்ட்டுக்கு போனோன்னா எடுபடுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த இரட்டை அர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீதிக்கு வந்து அது சட்டத்துக்கு வந்து இருப்பது ஒரே அர்த்தம் தான். அவர் என்ன சொன்னார், தண்ணீர்னாருன்னா அப்புறம் என்ன இதில் என்ன இருக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நிறையா நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு கேஸ் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்ற ஒரு ஆங்கிள் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க? இல்ல அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இதுக்கு ஒரு பெரிய அளவுன்னு இல்லை. இதுக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனையாவது கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. வழக்கு நீதிமன்றத்துக்கு போக போகுது. இப்போ நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை. ஆனால் இது வரைக்கும் நடந்த விஷயத்தை பார்க்கும்போது இது நான் சொல்ல வருது என்னன்னா, அந்த சட்டம் இதெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கான ஒரு மனநிலைன்னு இருக்குல்ல, நம்ம தெளிந்த மனநிலையில் இருக்கிறோம். ஒரு பொதுவெளியில் போயிட்டு பேசிட்டு வரோன்னா வீட்டில் இருக்கிற மகன்கிட்டையும் மகள்கிட்ட என்னப்பா பேசுனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும்ல. இல்லை பேசுறது நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ அவங்களே வந்து அதை பார்ப்பாங்கன்னு தானே சார் இப்போ சோஷியல் மீடியாவில். இப்போ அதுவே தேவையில்லாமல் நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்களேங்கிற எண்ணம் கூட இல்லை. அப்போ அது இந்த மனநிலை எவ்வளோ ஒரு தவறான மனநிலை. இது காலங்காலமே இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காலங்காலமே இருக்கிற தவறுகளை நம்ம சரி பண்ணி இப்போ நாகரீக உலகம்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல, அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல. இது யார் செய்தாலும் தான் சொல்கிறேன். இது வந்து உதயநிதி ஸ்டாலின் செய்ததுனாலும் நான் சொல்லலை. யார் இப்படி பேசினாலும் அது தவறு சார். இப்போ இது திமுக காரங்க இது வந்து தொடர்கதையாவே இது வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம். ஏன்னா இவங்களால இந்த வந்து ஒரு டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுனதும் அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் நம்ம அவர் பேர்லயும் வந்து இது இருக்கு. அது கூட இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்க போறதா வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து இப்பதான் சார் மார்க்கண்டேயன் அவர் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து இப்போ உதயநிதி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு தடித்த வார்த்தைகள் ஒரு பொதுவெளியில யூஸ் பண்ணும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சபை நாகரிகம் எங்கேயும் மிஸ் ஆகுற மாதிரி நம்ம. ஆனா இந்த பெருமையை திமுகவுக்கு மட்டும் கொடுத்துட முடியாது. காங்கிரஸ் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா அகில இந்திய கட்சி அதோடைய மாநில தலைவராக இருந்த EVK இளங்கோவன்
மறைந்த இளங்கோவனை வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறு பேச்சுனா இளங்கோவன் இல்லாமல் பேச முடியாது. அவ்வளோ அவதூறு பேசியிருக்கிறாரு, அவ்வளோ ஒரு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு. கடுமையான கண்டனம் வந்திருக்கு. அது ஒரு இது. அதே மாதிரி திமுகவில் வன்னை ஸ்டெல்லான்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள்ல பல வருடங்களுக்கு முன்னால அந்த மாதிரியான ஒரு பட்டியல் சொல்லலாம். இப்போ கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக இப்படி பல்வேறு கட்சிகள்ல இருக்கு இல்லைங்க. ஆனால் திமுக தான் இல்லை, பல்வேறு கட்சிகள் இருக்கு. நான் அறிந்த வரை சிபிஐ சிபிஎம் கட்சி இடதுசாரி கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளிலும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. எதுக்கு சார் இப்போ ஒருத்தவங்களை நம்ம வந்து அவங்கள நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்னா அவங்களை டைரக்டா டார்கெட் பண்ணாம அவங்க கூட இருக்கிறவங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணா இவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான் இது மாதிரிலாம் பண்றாங்களா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, புத்தி தெளிவு இல்லாததுதான். இப்போ நான் எல்லாரும் மாதிரி தான் நானும் வளர்ந்து வந்தேன். எல்லாரும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் அந்தந்த வயதில் இருக்கும். அது ஆணோ பெண்ணோ அது உங்களுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மெச்சூர்டு வந்துடுது இல்லை. இந்த அரசியல்வாதிகள் இப்படி பேசுகிறவங்களுக்கு மெச்சூர்டு வர்றதில்லை, இன்னும் சின்ன பயலாகவே இருக்கானுங்க. அது யாராக இருந்தாலும் அந்த மெச்சூர்டு இல்லாததான் நமக்கு இவ்வளோ கோபம் வருது. ஒரு பொதுவெளியில் ஒன்றெல்லாம் கொண்டு வந்து ஒரு தலைவன் வச்சுருக்காங்களே. இதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயும் விதிவிலக்கு அல்ல. அதான் இதில் உள்ள விஷயம். ஏன்னா இப்போ ஜோசப் விஜய் பேசினார்ல, என்ன கவர்ச்சிங்கிற நான் என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைக்கான அர்த்தம் புரியுது இல்லை நமக்கு. புரியுது சார். அது எவ்வளவு கொச்சை கேவலம் அது எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு, எல்லாராலையுமே பேசப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்த நடுவில் டேஷ்னு பேசுறது யாரு? விஜய். அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஒரு முதலமைச்சர்னு விடுங்க, ஒரு வளர்ந்த மனிதன் பேசுறதா? விஜய்க்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 50க்கு மேலே அப்படின்னால ஒரு தன்மை வரணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதிய வயது தான் அது. ஒரு 50+ அப்படின்னாலே அந்த தன்மை அப்பயாவது வரணும். அது இல்லை அப்படின்னா அது வந்து உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யார் பண்ணாலும் தப்பு தான். சார், இப்போ தமிழக மக்களோட பார்வை எப்படி சார் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கேஸில்? இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து பரிமாறிக்கிற இந்த ஒரு விஷயம்லாம் தமிழக மக்கள் இதை எப்படி சார் வந்து பார்ப்பாங்க? இல்லை, தமிழக மக்களுடைய பார்வை ரொம்ப கேவலமாக இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து ஆபாசமாக பேசினார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதில் என்ன தப்புன்னு கேட்குறான் அவங்க கட்சிக்காரன். என்ன உதயநிதி பேசுனா தப்புங்கிறான். இதே உதயநிதி பேசும்போது திமுக காரன் என்ன சொல்கிறான்? அப்படி பேசினா தானே எடுபடுது, கரெக்டாக வருது, அப்போ தானே புரியுது அவங்களுக்குங்கிறான். அப்போ இந்த தலைவர்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தொண்டர்கள் கேவலமாக இருக்காங்களா, இல்லை தொண்டர்கள் கேவலமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் இருக்காங்களா? அதுக்கு ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும் அந்த காலம் மாதிரி. அதனால் இங்கே சராசரியான மனோபாவமே இது வந்து எப்படின்னா ஒரு சமூக மனநோய் அப்படி ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குது. இல்லை, உண்மை அது. இல்லை என்னன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு பொது வெளியில் அப்படி பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை ஆயிடுவோமோ, அப்பயும் மனசுல வக்கரம் இருக்கும். சார், எனக்கு ஒரு விஷயம் சார், இப்போ இந்த தலைவர்கள் நம்ம இங்க தொடர்ந்து வந்து மேடைகளில் பேசும்பொழுது அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர்கள் அந்தந்த இதுல இருக்கிறது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே சார்? அது இல்லை, அது பல பேருக்கு அதில் இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் உள்ள ஆளாக கூட இருப்பாங்க. உதாரணமாக சொல்கிறேன்னே, இப்போ இவர் மறைந்த கருணாநிதி அவர்களை எடுத்துக்கோங்க. அப்போ நான் குங்குமம் வார இதழில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ முரசொலி ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு, கோடம்பாக்கத்தில். அப்போ எங்கள் கூட தாஸ்ன்னு ஒருத்தர் ப்ரூஃப் ரீடர்னு சொல்லி இருப்பார். வயது மூத்தவர், ரொம்ப மூத்தவர் அவர். அவர் ப்ரூஃப் கொஞ்சம் பார்ப்பார், மற்றபடி பார்த்தா அந்த ஹின்ஸ் எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பார். அதை முரசொலி ஆஃபீஸில் கொடுத்துட்டு வருவார். அது என்ன அப்படின்னா திருக்குறளில் இருக்கும், இல்லை வேற கம்பராமாயணத்தில் ஏதோ ஒன்று இருக்கும், அன்றைய அரசியல் நிகழ்வுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். கருணாநிதி எழுதும்போது என்ன எழுதுவாருன்னா, இந்த மாதிரி இந்த அலமாரியை பார்த்துட்டே வந்தேன், அதில் திருக்குறள் வந்துச்சு, அதை பக்கத்தை புரட்டினேன், இந்த குறள் வந்துச்சுன்னு இந்த குறளை ஆட் பண்ணி அதை எழுதுவார். இதுக்காக கருணாநிதி விஷயம் தெரியாதுல்ல, குறளோவையும் எழுதுனவர் அவர். நான் குறையா சொல்லலை, இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, அது தப்பு கிடையாது. அது எதுவுமே இல்லாமல் வெறும் ஆட்களை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறது தான் தப்பு, தன்னை டெவலப் பண்ணாமல். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். ஒரு காலத்தில் வந்து என்னென்னா நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நம்மளங்கிறதுனால ஆபாசமான ஒரு பேச்சுக்களோ அப்பயும் மனசில் வக்கரம் இருக்கும், இருக்கும், எல்லா மனுஷனுக்கும் எல்லாம் இருக்கக்கூடியது தான், வெளிப்படுத்த ஒரு தயக்கம். இப்போ அந்த மாதிரி இல்லை. சோசியல் மீடியாவில் தன்னுடைய முகம் காட்டாமல் அடையாளப்படுத்திக்கலாம்,
தன்னுடைய பிடித்த தலைவர் படத்தை வச்சுக்கலாம், இல்லை தனக்கு பிடிக்காத தலைவர் படத்தை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிங்கம், புலி, அது இதுன்னு எதையாவது ஒண்ணு வச்சு சார், அதான் சார் நல்லது, எதையாவது ஒண்ணு வச்சு அவங்கள நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த வக்கரத்தை, ஆபாசத்தை வெளிப்படுத்துறது இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கு. அப்ப இது என்னன்னா, இது வந்து ஒரு சகஜம் தானே அப்படிங்கிற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. இப்ப அதுதான் ரொம்ப வருது. ஆனா ஏன் சார் நடிகைகளை வந்து மையப்படுத்தியே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் டார்கெட் பண்ணப்படுது? இது அதுவும் விஜய் அவர்கள், அதாவது சிஎம் அவர் இருக்காரு இப்போ, அப்படி இருக்கும்போது இவரை டைரக்டா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அட்டாக் பண்ணும்போது அதை எழுதி கொடுத்தவங்களும் வந்து இது ஒரு தப்புன்றதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா சார்? அது இல்ல அது ஃப்ளோல வந்துடுச்சா? இல்லை, அது எழுதி கொடுத்தாங்களால ஃப்ளோவில் வந்ததா அப்படிங்கிறது இல்லை. இந்திய சட்டமே எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாருங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு குற்றத்திலேருந்து, ஒரு பேச்சு ரீதியான ஒரு இதுலேருந்து தப்பிக்க முடியாது. யார் சொன்னது அப்படி வேணும்னா கூட்டு சதின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னவரையும் சேர்த்துக்குவாங்க வழக்கில். ஆனால் அவர் தாங்க சொன்னார், அவர் தாங்க எழுதி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஆக நம்ம வந்து இப்போதைக்கு பிளேம் பண்ண வேண்டியது யாருன்னா உதயநிதியை தான். அதற்கப்புறம் அவராகவே வந்து இல்லைங்க எனக்கு இல்லை, அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னாருன்னு அடுத்தவங்கள பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உதயநிதி தான். அவர் மேலே தான் தப்பு. அதே மாதிரி ஏற்கனவே இவர் பேசினார்ல, நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. தப்பிக்கிறதுக்காகவே என்னமோ இவர் விஜய் பேசினார் ஒரு வார்த்தை, நான் சட்டமன்றத்துக்கு வந்து பேசினா கேட்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் ஓடி போயிடுறாங்க, அதனால் என் நண்பர் சொன்னார் சபாநாயகர்கிட்ட சொல்லி கதவை கூட்டி வைங்க. ஆனால் அதுவே தப்பு. அதுக்கே விஜய் மேலே கேஸ் போடலாம். ஏன்னா ஒருத்தங்க விருப்பமே இல்லாமல் அரைச்சி வைக்கிறதுங்கிறது இந்திய சட்டப்படி தப்பு. நீங்க அவ்வளவு லீகலா வந்து இதை எடுத்துட்டு போவீங்களா சார்? போறதுனா போகலாம். ஏன்னா இப்ப இவரு பேசுறது அவ்வளவு லீகலா போயிருக்கிறாங்கிறப்ப அதற்கான வாய்ப்பு இருந்தாலும் போகலாம். ஒருத்தவங்களை வந்து எப்படி நீங்க வந்து அடைச்சி வைக்க முடியும்? ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் இல்லை, யாரும் விருப்பத்தோட வந்து அடைச்சிட்டு போன சொல்ல போறாங்க? அப்படி கிடையாது. ஒருத்தரை அடைத்து வைப்பது என்பது சட்டத்துக்கு அது வந்து சிறைக்கான குற்றம். அது சிறை தண்டனை போடலாம், அபராதம் விதிக்கலாம், ரெண்டும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு குற்றம். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு விஜய், அதில் என்னுடைய நண்பர் சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாரு. இவர் ஒன்றும் சொல்லப்பா, இவருக்கு தான் ஒன்றும் தெரியாத பாவம், அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மேலேயும் தான் கேஸ் வரும். புரியுது சார், நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இவங்க சொன்னாங்க எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை, அவங்களையும் சேர்த்து நம்ம குறை சொல்லலாம், இல்லை குற்றம் சாட்டலாம், சட்ட நடவடிக்கை எடுக்கலாமே தவிர இன்னொருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அரெஸ்ட் பண்றதுக்கே, உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்றதுக்கே காலையில அவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்தது. அது அப்படியே வந்து எல்லாருமே பார்த்தாங்க. அதை சபரீசன் அவர்கள் ஒரு பக்கமும், மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் காலை கடன் முடிச்சுட்டு வருவாருன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களோட ஒய்ஃபும் பேசினது எல்லாமே ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கே எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமா இருந்தது சார். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போகும்போது இதுக்கெல்லாம் எனக்கு நான் பயமே கிடையாது, என்னை ஒண்ணுமே பண்ணிட முடியாதுன்ற மாதிரி அவர் கேஷுவலா சொன்ன அந்த வார்த்தையும் எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலி இல்ல, இந்த அளவுக்கு இதுல இன்னும் சொல்ல போனா இதுல கைது நடவடிக்கைங்கிறதே தேவையில்லை. அவதூறு வழக்கு இது வரைக்கும் அது மாதிரி தான் வழக்கம். இப்போ விஜய் வந்த உடனே தேவேக்க வந்ததுக்கு அப்புறமேல தான் என்ன பண்றாங்கன்னா அவதூறு வழக்குன்னு சொல்லி கைது செய்ய வேண்டிய. இல்லையா சார், இப்போ திமுக ஆட்சி காலத்துல கூட அந்த கட்சியில இருக்கிற தலைவர்களை பத்தி அவதூறா பேசினதுக்கு யூடியூபர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயமும் நம்ம இங்க பார்த்தோமே. நான் சொல்ற தலைவர்கள் ரேஞ்சில் உள்ள விஷயங்கள் சொல்றேன் ஒண்ணு தவிர, யூடியூபர்ல என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். இவர் பேசுனது அதுக்காக சரின்னு நான் சொல்லலை, வந்த உடனே தான் நான் சொன்னேன் முழுக்க தவறு தான். ஆனால் அது என்னன்னா, நீ வந்து புல்லட்ல போனப்ப லைட் இல்லாமல் போன அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷ கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லலாமா? அதற்கான தண்டனை அதுதான் நம்ம இது பண்ண முடியும். அந்த மாதிரி பேசுனது தவறு, அதுக்காக அது வந்து நான் சாதாரண தவறு அப்படின்னு கூட சொல்ல, பெரிய தவறு தான். சட்டத்தின் பார்வையில் பார்க்குறப்ப இதுக்கு வழக்கு போடலாம், அதை செய்யலாம், அதோட நீங்கள் இது பண்ணலாம். கைது பண்றதுக்கும் இடம் இருந்தால் கூட அதை தவிர்த்திருக்கணும். ஸோ என்ன ஆட்சி வந்தாலுமே வந்து இந்த கைது நடவடிக்கை, அவதூறு பேசினாலே கைது நடவடிக்கைன்றது தொடர்ந்து பார்த்துட்டு தானே சார் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா மாரிதாஸ் அவர்களை இப்போதான் நம்ம அரெஸ்ட் பண்ணி அவர் வெளில வந்தது, அது அவர் வந்து ஒரு அமைச்சரை பத்தி பேசுனதுனால இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு அவரும் வெளில வந்தார். இவர் டைரக்டாவே சிஎம் அவர்களை பேசினதுக்காகவே இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு பயம் கிரியேட் பண்ணுமா சார் மக்களுக்கு நடுவில்? இனிமேல் நம்ம இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்றது ஒரு பயம் கிரியேட் பண்றதுக்காக கூட இது பண்ணுவாங்க. நிச்சயமா அதுதான் காரணம். இப்போ கைது கூட வேண்டாம், ஒரு வழக்கு தொடுத்து அதை அரசு நடத்திக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். ஏன்னா இத்தனை தேதிக்கு வாய்தா வரணும், கோர்ட்டில் போய் காத்திருக்கணும், மற்ற வேலைகளுக்கு போக முடியாது. வசதி வாய்ப்பாக இருக்கிறவன் பரவாயில்ல, வேலையை விட்டுட்டு போகலாம். ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறான், இவன் போனாலும் போவாட்டி இங்கே வேலை நடக்கும் அப்படின்னா அவன் அங்கே போய் நிற்கலாம் ஜாலியாக, கூட 2 ஃப்ரெண்டை கூட அழைச்சிட்டு போய் கம்பெனிக்கு ஃப்ரெண்ட்லியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கலாம். லாயர் வந்து கூப்பிட்றப்போ போகலாம். இல்லை இவனே உழைச்சி சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான்னா பிழைப்பு போயிடும்.
எந்த ஊர்லேருந்து எங்கே வரணுங்கிறது இருக்குது, அதுக்கான செலவுகள் இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப அந்த ஒரு பயமுறுத்துகிற நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அது மாதிரி தான் இருக்குது. எந்த காரணமாக இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்துலலாம் உதயநிதி வர மாட்டார். அவரே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் பாவம், அதெல்லாம் வர மாட்டார். ஆனாலும் கைதுங்கிற அளவுக்கு போகிறது தவறு. சார் இப்போ ட்ரிஷா அவங்க மௌனமாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கோலிவுட் நடிகர்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கூட இங்கே பார்க்கப்படுதே சார். இல்லை, இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தான் பல விஷயங்களுக்கு இருந்திருக்கு சார். இப்போ ட்ரிஷா வந்து இதுக்கு முன்னாடி இல்லை சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திபன் அவர்கள் பேசும்போதும் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசும்போதும் இவங்க காட்டமா எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும் இல்ல சார். நம்மளும் இங்க அது வந்து ஒரு விவாதத்துக்குள்ளான ஒரு விஷயமா ரஜினி வந்து தொடர்ந்து மேடையில் அது மாதிரி பேசிட்டு இருந்தார். இந்த ஒரு இவங்க மலையாள நடிகைய நான் முந்தின ஒரு படத்தில் பார்த்தேன், ஏஜிட்டு மாதிரி இருந்தாங்க, நேராக பார்க்குறப்ப பளபளப்பா ஏப்பா அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு நடிகையை பார்க்குறப்ப அந்த பாட்டு முழுக்க எனக்கு டான்ஸ் ஆட விடாமல் ஆக்கிட்டீங்களேங்க. இதை விட இன்னும் சில வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தை இல்லை, இதை விட கொஞ்சம் நமக்கு முகம் துளிக்கிற மாதிரி சொன்னாரு, எனக்கு அது சரியா சொல்ல வரல அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து கோபம் வந்திருக்க வேண்டிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருந்தது. ஏன் அவரும் இளையராஜாவும் சொல்லலையா, நானும் இவரும் பீர் சாப்பிட்டுக்கிட்ட நடிகைகளுடைய கிசுகிசுக்களை பற்றிலாம் பேசி, கிசுகிசுனா என்ன, அப்புறம் மேடையில் பேசினார் உதயநிதி, அதோடைய அடுத்த வருஷம் தான் கிசுகிசு. உண்மைதானே அது? உண்மைதான் சார். அப்போ அதுக்கு நம்ம இளையராஜா மேலேயோ இல்லை வந்து ரஜினி மேலேயோ யாரும் நம்ம இல்லை, திரைத்துறையிலேருந்து நான் கண்டித்துக்கு தான் தெரிஞ்சேன், திரைத்துறையிலேருந்து இது பண்ணல. இவங்க ஆள் பார்த்து செய்யக்கூடிய விஷயமா தானே இருக்கு. கடந்த ஆட்சி காலத்திலேயே ராதாரவி பேசுனதுக்கு வந்து நயன்தாராவை பற்றி பேசுனதுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க கனிமொழி. இப்போ இன்னைக்கு உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களான்னு தெரியாது, இது வரைக்கும் தெரிவிச்சதா எனக்கு தெரியல. மகளிர் அணிலாம் என்ன பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இங்க எல்லா கட்சியிலுமே மகளிர் அணின்ற ஒரு செயல்படும் இல்ல சார். அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்ற ஒரு கேள்வியும் இங்க எழுது இல்ல சார். இப்போ இவங்க குஷ்பு மேம் ஆகட்டும் சரி, இல்ல கலா மாஸ்டர் ஆகட்டும் சரி, எல்லா விஷயமும் இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க, அவங்களுமே இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்க. எல்லாருக்கும் அடிப்படை ஒரு சுயநலம் தான், எதுக்கு நம்ம பேசணும் எதுக்கு பேசக்கூடாதுன்னு. இப்போ குஷ்புனா ஒரு இமேஜ் இருக்கு, என்னமோ ஒரு பெண் சுதந்திரத்துக்காக அவங்க தான் ஒரு 250 வருஷமாக போராடிட்டு இருக்கிறதா மீடியாவில் பல பேருக்கு ஒரு எண்ணம் பார்க்குறப்ப அப்படின்னு. ஆனால் மணிப்பூரில் வந்து 2 இளம்பெண்கள் நிர்வாணப்படுத்தி ரோட்டில் ஓட வச்சாங்க, பின்னாடி செய்தி வந்துச்சு அவங்க பலாத்காரப்படுத்தி கொல்லப்பட்டார்கள். குஷ்பு எதுவும் பேசுனாங்களா? மல்யுத்த வீராங்கனைகளை வந்து ஒரு எம்பி, இப்போ அவர் விடுதலையும் ஆகிட்டார், ஆனால் அவர் மேலே தொடர்ந்து எத்தனை வட குற்றம் எதுவும் பேசுனாங்களா? இவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா அது இதனால நமக்கு சாதகமா பாதகமா குரல் கூட கொடுப்பாங்க. மற்றபடி இந்த விஷயம் இல்லை, எதை பார்த்தாலும் பதறி போய் உடனே ஒரு பேட்டி கொடுக்கறது எழுதுங்கிறது என்ன மாதிரி இழிச்ச வாயர்கள் தான், உருப்படவே முடியாது வாழ்க்கையில். அவங்கள உருப்பிட்ட ஆட்கள். எதுக்கு பேசணும், இல்லை எதுக்கு எந்த அளவுக்கு உதட்ட பெருசாக்கணும், எதுக்கு ரொம்ப பெருசாக்கி எதிர்ப்பு தெரிவிக்கணும், அந்த மில்லிமீட்டர் கணக்குப்படி தான் அவங்க வாயை திறப்பாங்க. இதுக்கு அதுக்கு முடிச்சு அவங்களுடைய மென்டாலிட்டி அதுதான். ட்ரிஷா அவங்களே ஏன் சார் அமைதியா இருக்காங்க? பட் இவங்களே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவர் பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் பேசினப்ப அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக மன்னிப்பு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் தன்னை பத்தி மற்றவங்க பேசினப்ப கூட சில சமயங்கள்ல அவங்க மௌனமா தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியும் எப்ப நம்ம பேசலாம் எப்ப பேச வேணாம், எல்லாரும் அறிவாளிகள். ஓகே சார், இப்போ இது வந்து இல்லை ட்ரிஷா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த அரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இப்போ திமுக காரங்கெல்லாம் வந்து ஒரு மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸாகவே இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஒரு பக்கம் இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே சார், அவங்க பக்கம் அவங்க வந்து அதுக்கான ஒரு அரெஸ்டாக இருந்தால் கூட. இல்லை, கைது வந்து நியாயமான விஷயமா எனக்கு தெரியல, கைது தேவையில்லை, இது வந்து ஒரு வழக்கு தொடுக்கலாம் அவ்வளோதான் ஒன்று. தவிர இதில் த்ரிஷாவுடைய பின்னணி இந்த விஷயத்தில் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே மார்க்கண்டையன்னு ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவர் என்ன பேசினார், அவர் வந்து த்ரிஷாவை பற்றி எதுவும் பேசுனதா தெரியல, சிஎம் அவரை தான் டைரக்டாகவே வந்து பேசினார். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தில் த்ரிஷா அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறது, தவேக்காரங்க தான் நிறையா அந்த மாதிரி இல்லாத விஷயங்கள்லாம் போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அதை வந்து இவங்க கொள்கை ரீதியாக எடுத்திருக்காங்க போல இருக்குது திமுகவில். ஏன்னா பொதுவாக நமக்கு யாரையோ கொள்கை தலைவர்னு சொல்கிறதுக்கு தாவேக்கா தான்ப்பா பொய்யான மீம்ஸ் போட்டாலும் ஜெயிச்சுட்டான், நம்மளும் அந்த வழியில் ரூட்டில் போகணும் வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அது சார் இன்னும் இவங்களால வந்து அவங்களோட தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களா வருதா சார்? இருக்கலாம், யாருக்கு தான் இருக்காது அந்த ஒரு தாக்கம் விஷயம். 2 விஷயம் இருக்கு, ஒன்று தோல்வி, இன்னொன்று யார்கிட்ட தோல்வி அப்படின்னு.
அது ஒண்ணு, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லையே ஒரு தகுதி புது கட்சியை. அடிப்படையிலையா சார்? இல்ல, எல்லா விதத்திலையும் அவங்க யோசிப்பாங்க. தகுதின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இத்தனை வருஷம் பாரம்பரிய கட்சி, இவங்க வந்து 2.5 வருஷம் ஆச்சு, இவர் எங்க பிரச்சாரத்துக்கு போனாரு, இல்ல என்ன போராட்டத்துல ஈடுபட்டாரு, என்ன அறிக்கை விட்டாரு, ஒண்ணுமே இல்லை வந்துட்டாருங்கிறது கூடுதலான ஒரு ஆதங்கமும் கோபமும் ஆத்திரமும் இருக்கும்ல, அதோடைய வெளிப்பாடாக இருக்கலாம், அது தெரியல. இருந்தாலும் இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் திமுகவை பொறுத்தளவில் இந்த அரசை வெகு எளிதாக எதிர்கொண்டு மக்களை கவர வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த காவிரி பிரச்சனையா அதை பற்றி பேசலாம், மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. நேற்று ஒரு இவர் உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி மட்டுமே இன்னும் இன்னும் சிறப்பாக பேசியிருந்தாருன்னா அது பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் போய் இப்போ இந்த விஷயம் தான் நிற்கிது. இதெல்லாம் திமுகவுக்கும் மைனஸுங்கிறத அவங்க உணரணும். மக்களுக்கு ஒரு பலனுள்ள கட்சியாக நம்ம தொடரணுங்கிற எண்ணத்தோடு இவங்க செயல்பட்டாங்கன்னா தேவையை தாண்டி வரலாம். ஜென்சி கூட்டம், இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. அதை நோக்கி தான் இவங்களோட செயல்பாடுகள் இப்போ போயிட்டு இருக்கா சார்? அப்போ இல்லைங்க, எனக்கு அதில் வந்து பலவித குழப்பங்கள் இருக்குது. இது யாரும் வந்து இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஏன்னா தேர்தல்னாலே அப்படி தான். இப்போ ஏற்கனவே என்ன சில நேரட்டிவ்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த அங்கே இவங்க இருக்காங்க, நாயக்கமார் இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே வெள்ளாளரமார் இத்தனை இருக்காங்க, இவங்க 50,000 பேர், அவங்க 10 லட்சம் ஓட்டு, இவங்க 50% இவங்க வருவாங்க, இவங்களா ஒரு கணக்கு சொல்லுவான். அரசியல் விமர்சனங்கிற பேரில் பல பேர். ஆனால் உண்மையிலே என்னென்னா, ஜாதிவாரி கணக்கு எடுத்ததெல்லாம் இப்போதான் அதே இதில் இருக்காதுன்னு தெரியாது, சும்மா சொல்லி அடிச்சு விடுறது. அது வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறது. அதே போல தான் இந்த 2026க்கும் தேர்தலுக்கும் சொன்னாங்க. அவங்க அப்படியே அங்கே ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க அப்படியே இங்கே ஓட்டு போட்டுருவாங்க, எல்லாம் மாறிச்சு. அதனால இந்த ஜென்சி காரணமா அப்படிங்கிறதும் அப்படி ஒரு கேள்வி தான், நமக்கு புரியாத ஒரு கேள்வி ஒன்று. அடுத்தது இந்த வாக்கு எந்திரம் என்ன பண்ணுச்சுங்கிறதும் புரியாத கேள்வி தான் சார். அதுதான் இப்ப திருப்பியும் வந்து வாக்கு இயந்திரம் மேல கோளாறுன்னு சொல்லிட்டு தான் கொளத்தூர்லயும் இன்னொரு 6 தொகுதிகளில் செக் பண்ணோம், வாக்கு இயந்திரம்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் இப்போ இல்ல. சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நடந்தது ஏப்ரல் 23. உடனடியாகவே அடுத்த ஒரு சில நாள்லேயே இவர் வந்து எனக்கு மு.க. ஸ்டாலின் வந்து சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இவர் அப்ளை பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணால் அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அது வந்து அந்த அதோடைய பதிவு தாங்காதுங்கிறாங்க. நான் டெக்னிக்கல் இல்லாமல் நான் சொல்கிறேன். உதாரணமாக அதோடைய அந்த ரிசிப்ட் வரும்ல, நீங்கள் அதையே கூட நீங்கள் வந்து சாதாரண சில பேர் அந்த பர்ஸில் கூட கொஞ்ச நாள் வச்சுருப்போம், நம்ம ஓட்டு போட்டதுக்குன்னு வச்சுருப்போம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எழுத்தே இருக்காது. அந்த மாதிரியான இதுதான். அப்ப ஒரு அன்றைக்கு போட்ட ஓட்டு தான் சரியா மறுபடியும் என்னாங்க அப்படிங்கிறது இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த மிஷினை கொண்டு வந்து வச்சுட்டோம், நீங்க புதுசா ஓட்டு போடுங்க, இப்ப போறது கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னா, அன்னைக்கு கரெக்டா வந்துச்சா இல்லையாங்கிற கேள்விக்கு விடை இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கல் குடிக்க ஒருத்தன் போறான், இப்போ போன மாசம் ஒன்றை வந்து கல் குடிக்க வந்தனே, மாத்திரை கீத்திரையை போட்ட போல இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு. அவன் என்ன அதே பாத்திரத்தில் வந்து அன்னைக்கு இறக்குன கல்லை கொடுத்து குடிச்சு போயிரு, நல்லா தான் இருக்கு. அதான் இதுன்னா அதை நம்ப முடியுமா? நான் புரியுற மாதிரி சொல்றேன்னா? புரியுது சார். அதாவது அந்த கலையம் பழசு, அதுல இருக்கிற மேட்ரு புதுசு. அப்ப எப்படி அது வந்து எப்படி இது பண்ணும்? இவங்களும் வந்து இன்னும் சொல்ல போனா அந்த வாக்கு எந்திர மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு முழுமையாக அதை கையில் எடுத்து இன்னும் அரசியல் கட்சிகள் வரல, இன்னும் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கல. தீர்வு மட்டும் இல்லை, அதுல அக்கறையும் காட்டல. இப்போ ஸ்டாலினே வந்து அதுக்கான விஷயத்துக்கு போராடலாம், செய்யலாம், எதுவுமே பண்ணலை. அவருடைய தொகுதிக்கு தான் கேட்டிருக்காரு. இது எல்லா கட்சிகளும், பாஜக ஒத்து வராது, மற்ற கட்சிகள் வந்து இணைந்து வந்தாங்கன்னா பொதுவாக வந்து இந்த எஸ்ஐஆரை பற்றின ஒரு பிரச்சனைகளுக்கு ராகுல் காந்தி கொஞ்சம் அதை முன்னெடுத்து வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அதுவும் இல்லை, நம்ம அதை தாண்டி வரலை. இது குறித்து நம்ம வரணும், அதை பேசினா தனி டிபேட் ஆயிரும். அது ஃபைன் சார். இந்த மாதிரி திரிஷாவை பற்றி திரிஷான்னு அந்த கூட்டத்தினெல்லாம் கத்தி அந்த நேரத்தில் இவர் சொன்ன வார்த்தை, இதுக்காக இந்த கைது. இதே போல விஜயோடைய மனைவியை வந்து பல பேர் சோசியல் மீடியாவில் ரொம்ப தரக்குறைவா பண்ணாங்களே வந்து அவங்க மேலேயும் உரிய நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு, பார்ப்போம். அது அந்த ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்போ பேசினாங்க ஒரு நிறைய இன்னும் சோசியல் மீடியா இன்னும் இருக்குது. பல பேர் வந்து ரொம்ப தரக்குறைவா விஜயோடைய மனைவியை, நான் ஏன்னா அவருடைய பெயரையே கூட தவிர்க்கிறேன் நான். ஏன்னா அவங்க லைம் லைட்ல இல்லாதவங்க, அவங்க லைம் லைட்னு இல்லை, அவங்க வந்து நம்ம தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட ஒரு மனிதர் தான். அவங்க இவருடைய மனைவியாக இருந்தால் கூட ஒரு விவாகரத்தில் இருந்தாலும் பேரே குறிப்பில்லை. ஆனால் இவர் தன்னுடைய மனைவி விவாகரத்துக்காக கொடுத்திருந்தாலும் கூட அவங்கள வந்து அவரும் ஒரு பெண் தானே. கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து அடிப்படையில் ரசிகை. நான் அந்த இதுலலாம் வீடியோவில் பார்த்துக்கிறேன், ரசிகையா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. அந்த ரசிகைக்குமான ஒரு பாதுகாப்பை இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.